இப்படி இந்த வாஸ்து ரீதியாக பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா? அல்லது அந்த வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாரி அவங்க முக்கியமா இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த திக்கில, எந்த அமைப்புல மனை அமைச்சிட்டு நம்ம படிக்க வச்சா அந்த படிப்பு அவங்களுக்கு நல்லாயிருக்கும்? இப்போ நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே நெறைய பேர் வீட்ல ஸ்டடி ரூம்னு ஒண்ணு தனியாவே அமைச்சு குடுத்துறாங்க. இந்த ஸ்டடி ரூம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வடக்கு பக்கம், அதாவது மத்திம பகுதி, வடக்கு திசையில் மத்திம பகுதியில் அமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா வடக்குன்றது பார்த்திங்கன்னா புதன் சார்ந்த நிகழ்வுகள், புதனோட அமைப்புகள், இதெல்லாமே நம்ம வடக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கல்வியில் அவங்க சிறந்து விளங்கணும்னா உங்களுக்கு வடக்கு பகுதியில் ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு படிக்கிறது ஒரு நல்ல அமைப்பை தரும். இல்லை எங்களுக்கு ஸ்டடி ரூம் தனியாக இல்லை, நாங்கள் ஜென்ரலாக ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வடக்கு சார்ந்த திசைகளில் உங்களுக்கு வடக்கு பார்த்து உட்கார்ந்து படிப்பது மிகவும் நல்ல பலனை தரும். பொதுவாக கேட்டிங்கன்னா எல்லாத்தையோடையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு நம்ம அமைக்க போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகமோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலை அவங்கள பொறுத்தோ வீடு அமைச்சிக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா? அல்லது இப்போ ஒரு மனையை நான் வாங்கியிருக்கேன், இப்போ என் பேரை வீடு கட்ட அமைச்சிக்கலாமா?